சரி, கோர்ட் ஃபஸ்ட்டு எப்படி செயல்படுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அத தெரிஞ்சுக்கோங்க. சரி, பொதுவா வழக்கு போடணும் அப்படின்னா, அது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு தெரியுங்களா? முதல்ல வந்து வக்கீல் நோட்டீஸ் குடுக்கணும். வக்கீல் நம்ம எதிர் தரப்புக்கு வந்து நோட்டீஸ் குடுக்கணும். நோட்டீஸ்ன்றது என்ன அப்படின்னா, நாம வந்து கேஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பக்கம் இருக்க நியாயத்த விவரிச்சு எதிராளுக்கு நம்ம அனுப்புறோம். அத எதிராள் படிச்சுட்டு, அவரு அப்பயே சரி செஞ்சுட்டாருன்னா, கேஸுக்கு போ வேண்டிய தேவையில்ல. அதனால சமரசம் பேசுறது, அதுக்கு பேரு தான் நோட்டீஸ். நாம வந்து ஒரு வக்கீல வச்சும் அனுப்பலாம். இல்லன்னா நாமளே கூட தன்னிச்சையா ஒரு நோட்டீஸ்ன்னு போட்டு, நம்ம எதிராளிக்கு நாமளும் நம்ம பக்கம் நியாயம் அனுப்பலாம். அடுத்தது நம்ம வந்து ஒரு ஒரு 15 குறைஞ்சபட்சம் குடுத்துட்டு, எத்தன நாள் கழிச்சு அப்புறம் கேஸ் போடலாம் நம்ம. கேஸ் போட்டோனே, அந்த கேஸ் நம்பர் கிடைக்கிறதுக்கு ஒரு 1 to 1 வீக் ஆகலாம். 1 டேல கிடைக்கலாம். சில இடத்துல சப்ஜெக்ட் டூ சீனியாரிட்டி படி 1 வீக்ஸ் கேஸ் நம்பர் கிடைச்சிடும். கேஸ் நம்பர் கிடைச்ச பிறகு, அந்த கேஸ் நம்பர் தான் நம்ம கோட் பண்ணும். பல வருஷங்களுக்கு அந்த